ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயந்தான், இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயந்தான். வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெற்றி பெறணும்னா அதுக்கு நாம் உழைக்கணும். ஒரு பக்கம் உழைச்சாலும் வாழ்க்கையில் வெற்றிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் நமக்கு கிடைக்காது. அப்படி கிடைக்காத போது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் என்னைக்காவது ஆராய்ஞ்சு பார்த்துருக்கிறீங்களா? அப்படி ஆராய்ஞ்சு பார்த்துருந்தா உங்களோட வாழ்க்கை எப்பயே முன்னேறி இருக்கோ. வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் பெறணும்னா அதுக்கு கண்டிப்பாக நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் தேவை. ஏன்னா முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் எவ்வளோ பெரிய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு ஈஸியாக இருக்கோ. அதாவது எவ்வளோ வாழ்க்கையில் நடந்தாலும் அதெல்லாம் ஜெயித்து வெற்றி பெறுவதற்கு அவங்களுடைய ஆசீர்வாதம் உறுதுணையாக இருக்கோ. அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது அமாவாசை திதி என்று சொன்னால் நம்ப முடியுதா? ஆனால் அமாவாசை திதி தான் அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய நாள். ஏன்னா அமாவாசை அன்னைக்கு முன்னோர்கள் அவங்க பசியை தீர்ப்பதற்கு நம்மளை தேடி நம்மளுடைய இடத்துக்கு வருவாங்க. அப்படி வரக்கூடிய முன்னோர்களுடைய பசியை தீர்த்து அவங்கள்ட்ட நம்ம சந்தோஷமாக இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நமக்கு ஆசீர்வாதம் தருவாங்க. அது கிரகங்களால் கடவுளால் கொடுக்கக்கூடாத ஆசீர்வாதங்களெல்லாம் அவங்க கொடுத்து நமக்கு நல்வாழ்வை கொடுப்பாங்க. அதனால தான் அமாவாசை வருவது காலாண்டில் குறிப்பிடப்பட்ட அன்னைக்கு முன்னோர்களை வழிபாடு செய்கிறது காலங்காலமாக இருந்துகிட்ருக்கு. நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் பொய் அப்படின்ட்டு, ஆனால் இது அனுபவிச்சவங்களுக்கு தான் இது உண்மையான இது என்னங்கிறது தெரியும். ஸோ உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லாமல் இருந்தால் அதிர்ஷ்டம் பெற, முன்னோர்களுடைய அருளை பெற அமாவாசையில் அவங்கள வழிபாடு செய்யுங்க. நீங்கள் செய்யக்கூடியது யாருன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் கூட இருந்து உங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்தி சென்ற அவங்க தான் முன்னோர்கள். ஸோ அவங்களுக்காக தான் நீங்கள் இந்த திதி தர்ப்பணம் போன்ற விஷயங்கள் செய்கிறீங்க. ஸோ இப்பேற்பட்ட அமாவாசை சிறப்பு வாய்ந்தது. இப்போ ஒவ்வொரு மாதத்தில் வரும்போது அது ஒவ்வொரு வகையில் சிறப்பு இருக்குங்கிற மாதிரி இருக்கும். அதில் இப்போ வைகாசி மாதத்தில் அமாவாசையானது வருது. என்னைக்குன்னா மே மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை வைகாசியுடைய 2ஆம் நாள் நிறைஞ்ச அமாவாசை வருது. இந்த டைம் வரக்கூடிய அமாவாசை சனிக்கிழமை வரக்கூடிய சனி அமாவாசை. இந்த அமாவாசை சாதாரணமாக வந்திருந்தா கூட பரவாயில்ல, சனிக்கிழமை வந்திருக்கு, அப்போ எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலான அமாவாசை. இந்த அமாவாசையில் உங்கள் ராசிப்படி நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கறதோடு இந்த பரிகாரங்கள் செய்திங்கன்னா உங்கள் தலையெழுத்து மாறும். ஸோ அமாவாசை அன்றைக்கி உங்கள் ராசிப்படி செய்ய வேண்டிய பரிகாரம் என்னங்கிறத சொல்கிறேன். அந்த பரிகாரத்தை தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். அதோடு இந்த அமாவாசையில் கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லைனா ஆபத்து ஏதாவது பலன் கிடைக்கும். அது என்ன பலன் கிடைக்கும், அதுக்கு நீங்கள் எப்படி தயாராகணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இது கடக ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தாள்கள். ஸோ கடக ராசிக்காரங்க தான் இந்த வீடியோவை மெயினாக பார்க்கணும். ஸோ கடக ராசிக்காரங்க உங்கள் ராசிப்படி செய்ய வேண்டிய பரிகாரத்தை முதல்ல சொல்கிறேன். அதுக்கப்புறமேட்டு கிரகங்களால் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடையவும் சாந்தி அடைந்த ஆன்மாவிடமிருந்து ஆசி பெறுவதும் ஒவ்வொருவரும் உங்கள் ராசிக்கு பரிந்துரைக்கப்படுது. ஏன்னா இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் கடமையாக சொல்லப்படுது. இதில் எளிய தான தர்மங்கள் செய்தீங்கன்னா பித்தர்களுடைய நல்லாசியை பெறுவது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுடைய முக்கிய கடமையாக இந்த ஒரு கடமையை செய்ய வேண்டும் என்பது மெயினாக உங்களுக்கு வலியுறுத்தப்படுது. அதில் கடக ராசிக்காரங்க நீங்கள் இந்த வைகாசி அமாவாசை சனிக்கிழமை என்ன பண்ணுன்னா, விவசாயிகள் இருக்காங்கள்ல, அந்த விவசாயம் செய்கிறவங்களுக்கு தேவையான விதை, உரம், விவசாய தளவட பொருட்களை வாங்கி கொடுத்து விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை இந்த நாளில் உயர்த்தினால் உங்களுடைய பாவம் நீங்கி அதிர்ஷ்டம் சேரும். உங்களுடைய பாவம் நீங்கி அதிர்ஷ்டம் சேரத்துக்கு இந்த சில விஷயங்களை இந்த அமாவாசையில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அப்படி நீங்கள் கடைபிடித்திங்கன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொன்னது போல் முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும். அதோடு உங்கள் கடக ராசிக்காரங்களுக்கு கோரையை பிச்சுக்கிட்டு இந்த அமாவாசையிலேருந்து பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது. குட் நியூஸ் தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி உங்களுக்கு. ஸோ ஆண்ட வேலை நிறைய மாற்றங்கள் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் ராசிக்கு ஏற்படும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ உண்மையாலுமே ஏற்படுமா ஏற்படாதா அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உண்மையாகவே உங்கள் ராசிக்கு குட் நியூஸ் ஆண்ட வேலை இருக்கா இல்லையா என்பதை எல்லாமே இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. கடக ராசினருக்கு இந்த வைகாசி அமாவாசையிலேருந்து
என்ன விதமான நல்ல பலன்கள் கிடைக்கும், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், வழிபட வேண்டிய தெய்வம், பலன்கள், பரிகாரங்கள் குறித்து இப்போ நான் சொல்ல போகிறேன். விரிவாக இந்த வீடியோவில் அதை தெரிஞ்சுக்குங்க. இந்த வைகாசி அமாவாசையில் செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய கிரகங்கள் முக்கியமான பயிற்சிகளை சந்திக்குது. அதுவும் அமாவாசை ஆரம்பத்தில் ரிஷபராசியில் செவ்வாய் புதன், சூரியன் ஆகியவை ஒன்றாக கூடக்கூடிய நிலை உருவாகுது. அதனை தொடர்ந்து அமாவாசை பிற்பகுதியில் ரிஷபத்தில் புதன் மற்றும் சூரியன் இணையக்கூடிய சேர்க்கையும் நடைபெறுகிறது. இந்த ஒரு கிரக அமைப்பே 12 ராசிக்காரங்க வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தும். அந்த வகையில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழில், வருமானம், குடும்ப ஆரோக்கியம் உள்ளிட்ட பல துறைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த தாக்கம் எவ்வாறு இருக்கும் என்பதை தான் இப்போ நான் உங்களுக்கு விரிவாக சொல்ல போகிறேன். அந்த தாக்கம் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. கடக ராசினருக்கு லாபங்கள் நிறைந்த காலகட்டமாக இந்த அமாவாசையிலிருந்து இருக்க போகுது. ஆரோக்கியத்தில் இதுக்கு முன்னாடி இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி பரிபூர்ணமாக இனி உங்கள் வாழ்க்கை மேன்மைக்கு வரும். பெரியவர்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தொழில் கிடைக்கக்கூடிய யோகமும் உண்டு. பயணங்களால் நிறைய சந்தோஷம் ஏற்படும். அரசாங்க உத்தியோகங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. மருத்துவராகக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டாகும். மெடிக்கல் ஷீட் கிடைக்கும். மத்திய அரசு வேலை கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அது உங்கள் துறையில் சாதிக்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான நாட்கள் இந்த அமாவாசையிலேருந்து உங்கள் ராசிக்கு ஏற்பட போகுது. அதோடு ஆரோக்கியமும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது. அதுதான் ரொம்ப தேவை. அது உங்களுக்கு இருக்க போகுது. சீருடை வேலைகள் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. நண்பர்கள் நம்பி பணம் கொடுத்து ஏமாறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஸோ நண்பர்களை நம்பாமல் இருப்பது இந்த காலகட்டத்தில் நல்லது. சகோதரருக்கு ஆரோக்கிய பிரச்சனை, கண் சிகிச்சை, தலையில் அடிபடுவது போன்றவை ஏற்படும். இதில் உங்களுக்கு கால்சியம் தொடர்பான பாதிப்புகள் வரும். அதனால் இதிலெல்லாம் ஸ்பெஷல் கவனமாக இருக்க வேண்டும். சேமிப்புகளை செய்து வைக்கணும். சேமிப்புகள்லாம் செய்து வைத்திங்கன்னா இந்த டைம் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பணம் கையிருப்பு இருக்கும். எஃப்டி போன்றவற்றை வங்கிகளில் போட்டு வைக்கணும். தங்கம் வாங்குவது போன்ற முதலீடுகளை செய்யணும். இதெல்லாம் செய்திங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் நிறைய ஏற்படும். அதனால தான் இதெல்லாம் செய்யணுங்கிறத சொல்கிறேன். பெரிய பொறுப்பு கூட கிடைக்கும். அதாவது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய துறைகளில், வீடுகளில் பெரிய பெரிய பொறுப்பு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோடு தைரியமும் பொறுப்பும் உண்டாகும். அசாத்தியமான வெற்றிகள் காணப்படும். முழு தெய்வ அனுக்கிரகம் உண்டாகும் என்று சொன்னால் அது மிகையாகாத உண்மை. அற்புதமான காலகட்டமாக இந்த அமாவாசை இருக்க போது. பெரிய சந்தோஷம் ஏற்பட போது. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதோடு இன்னும் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். வேலையில் முன்னேற்றமானது இருக்கும். புதிய பொறுப்புகள் வரலாம். உங்களுடைய முயற்சி மற்றும் பொறுமைக்கு மதிப்பு கிடைக்கும். வேலை மாற்றத்துக்காக நினைப்பவர்கள் அவசரப்படாமல் சரியான வாய்ப்பை காத்திருக்கலாம். பணவரவு சாதாரணமாக இருக்கும். பெரிய அளவில் வருமானம் வராமல் இருந்தாலும் தேவையான செலவுகள் சமாளிக்க முடியும். தேவையற்ற செலவுகள் கட்டுப்படுத்துவது அவசியம். இது முன்னேறுவதற்கு நான் சொல்கிறேன். ஆக மொத்தம் குடும்ப வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். அதை மெயினாக செய்யுங்க. சந்தோஷ ரீதியாக 80% நன்மைகளையும், பொருளாதார ரீதியாக 90% பெறக்கூடிய அற்புதமான காலகட்டமாக உங்கள் ராசிக்கு சூழ்நிலை இருக்குது. இந்த சூழ்நிலையை கரெக்டாக பயன்படுத்திக்குங்க. ஸோ கடக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி தாங்க குட் நியூஸ்கள் வரப்போகுது. ஸோ உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இதை பார்த்து இதை தெரிஞ்சு இதை பேருக்கு நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.